this morning I went and met the Speaker of the Lok Sabha, and I said to him that it was important that we be allowed to debate what happened to the students the day before. The Speaker said he needed to take permission from the government, but it was very clear to us in the hours after that there was no interest in the government of having a debate. तो हमने डिसीजन लिया कि हम प्राइम मिनिस्टर के घर के सामने जाके धरना करें और जो स्टूडेंट्स की इशू है, जो देश के लिए सबसे जरूरी इशू है और जो उनके खिलाफ किया गया है, वो हम नेशनल अटेंशन में लाएं और प्राइम मिनिस्टर का घर के सामने जाके करें. Why is the Indian education system collapsing? Why are papers leaking? Why is education so expensive in India? Why do families have to destroy themselves financially to educate their children? These are legitimate questions. And there's absolutely nothing wrong with asking these questions. Students की मांगे हैं, पहला धर्मेंद्र प्रधान और अमित शाह का रेजिग्नेशन, दूसरा कि स्टूडेंट्स को जिन्होंने मारा है, जिन्होंने ह्यूमिलिएट किया है, उन पर एक्शन लिया जाए और जो भी स्टूडेंट्स पर केसेस हैं उनको हटाया जाए. फाइनली पूरी ऑपोजिशन चाहती है कि ये जो इशू है, देश का सबसे बड़ा इशू है, इस पे कल लोकसभा में, राज्यसभा में डिबेट हो और हम अपनी बात रख सकें. मेरा मोदी जी से एक सजेशन है, एज एलओपी, कल जो हुआ, जो आपकी सरकार ने, आपके होम मिनिस्टर ने किया, उसके लिए आप देश के स्टूडेंट से माफी मांगिए और जल्दी से जल्दी एग्जामिनेशन सिस्टम और एजुकेशन सिस्टम्स पर रिफॉर्म शुरू कीजिए. आप सब ने हमारा समर्थन किया. सारे लोग जो स्टूडेंट्स की इशू के लिए लड़ रहे हैं, एक साथ लड़ रहे हैं, मैं आप सबका दिल से धन्यवाद. हिटलर போல் இந்தியாவை ஆட்டிவிட்டு வருகிறார்கள். ஏனென்றால் மக்கள் அவர்களுக்கு முறையாக வாக்களிக்கவில்லை. எலக்ட்ரானிக் டிவைஸிலே அவர்கள் முறைகேடு செய்து வருவதனால் தான் இன்று மாணவர்களின் மீது அடக்குமுறையை பின்பற்றப்படுகிறார்கள். கடந்த மே மாதம் நடைபெற்ற இந்த நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டது. அதனால் பல்வேறு மாணவர்கள் மறு தேர்வு எழுத முடியாமல் அந்த மன உளைச்சலிலே தன்னுடைய உயிரை நீட்டுக் கொண்டார்கள். இது அந்த குடும்பத்திற்கும் பெரிய இழப்பாகும். அந்த குடும்பங்கள் ஒவ்வொரு நீட் தேர்வை எழுதும் மாணவர்களுக்கு குறைந்தது ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்திருப்பார்கள். ஏனென்றால் கிராமங்களில் ஆகட்டும், நகரங்களில் ஆகட்டும், அனைவருக்கும் ஒரு ஆசை, என்னுடைய பிள்ளைகள் மருத்துவராக வேண்டும் என்று. ஆனால் அந்த மருத்துவர் கனவை சிதைக்கும் விதமாக இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு இருக்கிறது. இந்த பாஜக ஆளும் மாநிலங்கள் அனைத்து தேர்வுகளும் கசிவுதான். எந்த வினாத்தாள் எடுத்தாலும் பிஜேபி கசிந்து பின்வெளியில் அவங்களுக்கு தேவைப்பட்டவர்களுக்கு அந்த வினாத்தாளை விற்று விடுகிறார்கள். இதை கேட்க போனால் மாணவர்களை தடியடி நடத்துவதும், அடிப்படை உரிமைகளும், மனித மீறல்களும் இந்த மத்திய பாசிச பாஜக அரசு செயல்படுத்துகிறது. இதை உடனடியாக இந்த துறையை சார்ந்த மந்திரி தர்மேந்திர பிரதான் என்ற மந்திரியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பல நாட்களாக அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் அதை செவி சாய்க்காமல் இன்று பாஜக அரசு அவருக்கு ஒத்தூதி கொண்டிருக்கிறது மோடி அவர்கள். இந்த மோடி அவர்கள் நான் இந்த தேசத்தில் ஊழலற்ற ஆட்சி கொடுக்கிறேன் என்று ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இன்று மாணவர்களின் கல்வியை ஊழலோடு செயல்படுத்தி வருகிறார் இந்த மோடி. இதை எதிர்த்து கேட்டால் உடனடியாக கைது, ஒன்று கண்ணீர் புகை கொண்டு வீசுவது, இல்லை என்றால் குண்டாசுகளை வைத்து அடக்குமுறை கையாளுவது. அதில் காவல்துறைகள் அடக்குமுறை பின்பற்றார்களோ இல்லையோ, இந்த குண்டாசுகளை வைத்து நீங்கள் நேற்று காணொலியில் நீங்க அதனுடைய வீடியோவை நீங்க பார்த்திருப்பீர்கள். மாணவர்களை குண்டாசை வைத்து அடிக்க வைக்கிறார்கள். இந்த ரவுடிசம் அங்க டெல்லியிலே நடக்கிறது. இதை அந்த அடக்குமுறையை ஒடுக்கும் விதமாக ராகுல் காந்தி அவர்கள் 2029 விரைவிலே
இந்தியா முழுவதும் தேர்தல் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஏனென்றால் மாணவர்களின் புரட்சியும் இளைஞர்கள் புரட்சி நடந்தால் இந்தியாவின் வரலாறை மாற்றியமைப்பார்கள். எனவே இது இந்தியாவில் நிகழும் என்று நான் நினைக்கிறேன். இதை உடனடியாக அந்த நீட் தேர்வை கசிவைக்கான காரணமான அந்த மந்திரியை பதவியில் இருந்து நீக்க வேண்டும். நீக்கப்பட வேண்டால் இந்த போராட்டங்கள் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் நடக்கும் என்று நம்முடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். இது உடனடியாக நடவடிக்கை வேண்டும். நடவடிக்கை இல்லை என்றால் போராட்டங்கள் தொடரும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.